ஹை ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, இது போல் பேரல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேரல் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷம் முடிஞ்சிருச்சு. 9ஆவது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம முழு பேரலை வந்து வாங்கி அதை 2ஆக கட் பண்ணி அது இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு முறுக்கி தெளிவாக பண்ணியிருக்கோம். இது எதற்காகன்னு பார்த்திங்கன்னா, இது பல வகையில் நமக்கு பயன்படுது. அது எதற்காகலாம் பயன்படுதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இந்த பேரல் வந்து நம்ம என்னென்ன வேலைக்கெலாம் பயன்படுத்துகிறோம்னா, முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம இதை எதற்காக உருவாக்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த பேரலை வந்து நம்ம ஆடுகளுக்கு தண்ணீர் பிடிச்சி வைக்கிறதுக்காகவும் அதற்கு தீவனம் போடுறதுக்காக தான் பயன்படுத்தணும். பொதுவாக முதல்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட இதில் குறைஞ்சபட்சம் ஒரு 100 லிட்டர் தண்ணி அளவுக்கு, ஒரு 10 குடம் தண்ணி அளவுக்கு தாராளமாக பிடிக்கும் நம்ம ஆடுகளுக்கு தண்ணீர் எடுத்து வைக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து மற்ற அலுமினியமோ இல்லை தகரத்துலேயோ நம்ம பண்ணால் கூட அது நாள்பட அந்த தகரமானது வந்து துருப்பிடிச்சு அது டேமேஜ் ஆயிரும். ஆனால் இது போல் உள்ள ட்ரம்முகள்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாக நல்ல முறையில் லைஃப் கொடுக்கும். இதுவே நமக்கு 9 வருஷம் ஓடிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்திருக்கு. நமக்கு இது வரைக்கும் நம்ம இதற்கு எந்த செலவும் கிடையாது. நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம்களுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணாலே போதும். நமக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் துரு பிடிக்காமல் தெளிவாக இருக்குது. அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவைப்பட்டால் தீனியும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, தீவனம் போடுற தாலி வந்து கொஞ்சம் ஆழமாக இருந்துச்சுன்னா கன்றுக்குட்டிங்களுக்கு வந்து சில கன்றுக்குட்டிகளுக்கு வந்து எட்டாது. அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம கட்டி போடுற கன்றுக்குட்டிங்களுக்கு வந்து அதற்கு தீனி போடுறதுக்கு ஹைட்டாக வேணுங்கிற பட்சத்தில் இது போல் நம்ம அந்த ஃப்ரேமோட திக்கியே நம்ம அந்த தொட்டிக்குள்ளே வச்சுருக்கோம். இதில் தீவனத்தை போட்டோம்னா கன்றுக்குட்டிங்க வந்து சாப்பிட்றதே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வேறு இதுபோல் கன்றுக்குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்கு, அதுபோக மாடுகளுக்கு தண்ணீர் வைக்கிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். பொதுவாக பாத்திரத்தில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டிங்க வந்து சில கன்றுக்குட்டிங்க காலை உள்ளே விட்டுரும். அதுபோக சில மாடுகளாக இருக்கட்டும் இல்லை கன்றுக்குட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை வந்து கொட்டி விட்ரும். அந்த தண்ணியை கொட்டி விட்டு வேஸ்ட் பண்ணிடும். நம்ம இது போல் நம்ம தண்ணீர் இதில் வந்து அட் அ டைமில் பார்த்திங்கன்னா 2 மாடு அளவுக்கு நம்ம தண்ணீர் விடலாம். நம்ம இது வந்து மாடுகளுக்கு மட்டுமில்லை கன்றுக்குட்டிகளுக்கு தண்ணீர் விடுறதுக்கும் இந்த பேரலை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தீவனம், அதாவது அடர் தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு தேங்காய் புண்ணாக்கு, அதோட கடல புண்ணாக்கு, இந்த மாதிரி புண்ணாக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் நம்ம ஊற போடுவோம். அந்த புண்ணாக்குகளை வந்து ஊற போடுறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். நம்ம இதை தேவையான அளவுக்கு புண்ணாக்குகளை இதை கொட்டி இதில் தண்ணீர் ஊற்றி வச்சிட்டோம்னா நமக்கு அது ஊறி காலைல நம்ம மாடுகளுக்கு தண்ணீர் வைக்கும்போதும் இது போல் பேரலேருந்து எடுத்து மாடுகளோட அளவுக்கு தக்கன நம்ம மாட்டோட சைஸ்க்கு ஏற்ப ஒரு டப்பாவோ அல்லது 2 டப்பாவோ அதனுடைய கறவைக்கு ஏற்ப கொடுக்கறதுக்காகவும் நம்ம இந்த பேரலை வந்து பயன்படுத்திக்கிருக்கோம். நம்ம இந்த பேரலை பயன்படுத்தும் போது இதை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம நைட் டைமில் இது போல் பேரலில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா சில நேரங்களில் மாடுகள் வந்து கயிறு எதுவும் அவிழ்த்தாலும் கூட நம்ம இதை ஓப்பனில் வச்சுருந்தோம்னா நமக்கு மாடுங்க அளவுக்கு அதிகமாக இதை குடிச்சிட்டாலும் கூட அதற்கு சீரணமாகாமல் சில மாடுகள் அது வந்து மாட்டோட இறப்பு அளவு கூட போகும். அதனால் நம்ம வந்து இதில் நைட் வந்து உர போட்டால் இது மேலே ஏதாவது ஒரு ப்ளைவுட்டோ இல்லை அல்லது கவர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். மோஸ்ட்லி இதில் நம்ம போட மாட்டோம். இது வந்து நம்ம வாளி மாதிரி பாத்திரங்களில் ஊற போட்டு நம்ம காலை டைமில் அதை தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்காக மெயினாக இதை பயன்படுத்துவோம். இதில் தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றிக்கிட்டு அந்த மிக்சிங் ஏற்றிக்கு நம்ம இதில் ஊற்றிட்டு மாடுகளுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கும் நம்ம இந்த பேரலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம மாடுகளுக்கு மட்டுமில்லை ஆடுகளுக்கு தீனி போடுறதுக்கு, அதாவது சின்ன குட்டிங்க இல்லாமல் பெரிய ஆடுகளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம மிஷினை வச்சு கட் பண்ண ஃபீடை வந்து போட்டு இது போல் பேரலில் கொட்டி வச்சிட்டோம்னா நமக்கு தேவைக்கு ஏற்ப ஆடுகள் வந்து அதை சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது போல் நம்ம இந்த பேரலில் தண்ணீரை வந்து நம்ம செட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது போல் பேரலில் வந்து தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓப்பன் பண்ணி விட்டு பார்த்திங்கன்னா இது போல் பக்கெட்டை வச்சு நம்ம தண்ணியை எடுத்து
நம்ம செட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இது நல்ல உதவியாக இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பக்கெட்டாக நம்புறதுக்கு டைம் ஆகுதுன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பேரல் நம்பிருச்சுன்னா நமக்கு ஒரு 5லேருந்து 6 வாளி அளவுக்கு நமக்கு தண்ணீர் தேவைக்கு எடுத்து நம்ம செட்டை நனைச்சிட்டோம்னா திரும்ப அடுத்து நம்ம அடுத்த பேரல் நிறையிறதுக்குள்ளே நம்ம அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்டி க்ளீன் பண்ணி விட்றலாம். திரும்ப அடுத்து நிறைய நம்ம இது போல் பக்கெட்டில் எடுத்து கழுவுறதுக்கும் நல்லா இந்த பேரல் ஈஸியாக இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பேரல் வந்து மழைக்காலங்களில் நல்ல ஒரு உதவியாக இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா மழை பெய்யும்போது செட்டுக்கு மேலே இருந்து விழுற தண்ணியை வந்து நம்ம இது போல் பேரல் அது விழுற இடத்துக்கு நேராக வச்சோம்னா நமக்கு மழைக்காலங்களில் தேவையான அளவுக்கு தண்ணீரை நம்ம சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு கை கால் கழுவுறது அளவுக்கு கூட நமக்கு தண்ணீரை சேமிக்கிறதுக்கு இது போல் பேரல் வந்து பயன்படுது.